ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட்டிநாடு பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கலாம், நல்லா சாப் பண்ணிவிட்டு. ரெண்டு மீடியம் சைஸ்டு தக்காளியை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவு. கடாயை ஹீட் பண்ணி 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வதங்கினோன்னு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வாசனை வர அளவுக்கு. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினோன்னு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு சீக்கிரமாக தக்காளி வதங்கிறதுக்கு யூஸ் ஆகும். நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க செட்டிநாடு மசாலா பேஸ்ட்டை போட்டுக்கலாம். செட்டிநாடு பேஸ்ட் வந்துட்டு நல்லா வதங்கி மிக்ஸ் ஆகி வந்த உடனே நம்ம குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்தோடனே க்யூப் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுட்டு இறக்கிக்கலாம். நம்ம செட்டிநாடு பன்னீர் கிரேவி ரெடி. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.